வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10வது படிச்சிருந்தாலே போதும் பெண்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏஎஸ்எஃப் மத்திய பாதுகாப்பு படையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. இதில் ஹெட் கான்ஸ்டபிள் வேலையை பர்மனெண்ட்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,500 ரூபாயிலேருந்து 81,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு வயது வரம்பு அதாவது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசு முதல் 28 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஐஎஸ்எஃப்லேருந்து டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. இதில் பெண்களுக்கு மட்டும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்களும் ஆண்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்கள் மட்டுமே நீங்கள் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். டேரெக்டாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா, இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் உமன் கேட்டகிரிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாக்கி டீமில் ஹாக்கியில் விளையாடுற ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் வேலையை அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 11/5/2025 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி டேட்டை அறிவிச்சிருக்காங்க. அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். இதில் ஹெட் கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டிக்காக இந்த வேலையை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஹாக்கி டிசிப்ளின் ஒன்லி மட்டும் ஹாக்கி கேமில் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,500 ரூபாயிலேருந்து 81,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற சில பேருக்கு டவுட் இருக்கும். எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேமில் இருக்கீங்களோ அந்த கேமுக்கான ட்ரையல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சேலரி எல்லாம் சொல்லிட்டாங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். 30 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு எங்கேனாலும் போஸ்டிங் இருக்கலாம். அதனால் யாரும் இந்த ஜாப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்க பெண்களுக்கு மட்டும். அண்டு இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான். நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அண்ட் இதில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றது சில பேருக்கு டவுட் வரலாம். சரிங்களா, இதில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில், நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் ஹாக்கி டீமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC STக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், OBCக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும், மற்ற கேண்டிடேட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டீம் இன்வெர்ட் அதாவது டீம் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லெவலில் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஹாக்கி லெவலில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜூனியர் லெவல்லையோ அல்லது சீனியர் லெவல்லையோ இருந்தாவே போதுமானது. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் லெவலில் இருந்தாவே போதும். அண்டு யூனிவர்சிட்டி லெவலில் அதாவது காலேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கூல் லெவலில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இதில் சில ஃபார்ம் நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்டர்னல் சாம்பியன்ஷிப் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ராக்சிமேட்லி ஏ ஃபார்ம் நீங்கள் இது ஃபில்அப் பண்ணணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டி ஃபார்ம் வரைக்கும் இருக்குது. ஸ்கூல் லெவலில் இருக்கிறவங்க டி இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நீங்கள் தனியாகலாம் ஃபில்அப் பண்ண வேண்டியது தேவையில்லை. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 153 சென்டிமீட்டர் இருந்தாவே போதுமானது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
இதில் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் போதும், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாக்கி டீமில் இருக்கிறவங்க, அதாவது ஹாக்கி கேமில் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஐஎஸ்எஃப் ஆர்ஆர்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. 30/5/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 தான். சரிங்களா? உங்களுக்கு ட்ரையல் டெஸ்ட்டுக்கான டெஸ்ட்டும் அண்டு பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டும் வந்து இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ட்ரையல் டெஸ்ட் நடக்கிற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிட்டு, அதாவது உங்களுடைய ஹாக்கியோட கிட்டு எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் செலெக்ஷன் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபென்ஸ் டெஸ்ட் நடக்கிற போது அண்டு நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற எல்லா லிஸ்ட்டும் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 40 மார்க்கான டெஸ்ட் வந்து இருக்கும். அதில் வந்து நீங்கள் 20 மார்க் எடுத்தாலே போதுமானது அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ட்ரையல் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 20 மார்க்கான டெஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் 10 மார்க் எடுத்தாவே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லையும் அதே மாதிரி தான். சரிங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட், உங்களுடைய 12th மார்க் ஷீட் அண்டு எஸ்எஸ்எல்சி, அதாவது உங்களுடைய கேஸ்டோடைய சர்டிஃபிகேட் அண்டு உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டுக்கான சர்டிஃபிகேட் அண்டு உங்களுடைய ஆப்ஜெக்டிவ், அதாவது ஆக்சிலரி, இந்த குரூப் ஏ, குரூப் டி, குரூப் சி இந்த மாதிரி வந்து ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுறீங்களா, அந்த ஃபில்அப்புக்கான சர்டிஃபிகேட் அண்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்டு உங்களுக்கான ஏஜ் ப்ரூஃப்க்கான சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போகணும், நீங்கள் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ்க்கான 2 காப்பியும் அண்ட் ஒரிஜினலுக்கான காப்பியும் எல்லாம் ஒன்றா சேர்த்து எடுத்துகிட்டு போங்க. இந்த ஜாபுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேராமிலிட்ரியில் மெடிக்கல் எக்ஸாமினேஷனை வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் வந்து முடிஞ்சிடும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிட்டு போங்க. அண்ட் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபென்சி டெஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இந்த ட்ரையல் டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் எஃபென்சி டெஸ்ட்டும், அதாவது பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டும் அண்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற லாகின்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண போகணும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதில் வந்து லாகின் பண்ணுற யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, ஃபர்கட் பாஸ்வேர்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்ற சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அது கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டை வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க்கையும் அண்ட் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேனுக்கான லிங்க்கையும் அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டுக்கான லிங்க்கையும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் ஹாக்கி ஸ்போர்ட்ஸ் உமன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மொபைலில் கூட நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணிக்கலாம், அப்ளையும் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சேலரி வந்து பார்த்திங்கன்னா லைஃபே செட்டில்மெண்ட் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து கொடுக்குறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காஸ்.